ஹலோ என்ன? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இங்கே ரைட்டரா? இந்த ஸ்டேஷன்லேயே சேரில் உட்காந்து வேலை பார்க்காத ஒரே ஆள் அவர் தான். சேரில் உட்காந்தா தொப்பா போட்டுருமா? அம்மா அவர் கூட நடப்பாச்சே. என்ன சார்? என் பையனை காணோம். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். எத்தனை நாளா? நேற்று மத்தியானம் வெளியே போனா இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரித்து பார்த்தேன், யாருமே சரியாக பதில் சொல்ல மாட்டேன்றாங்க சார். ஹலோ, வயசு பையன் தானே, வந்துடுவோம் போங்க. வரலையே சார், பயமாக இருக்குது. சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து போங்க. ஒரு பேப்பர் பேனா கொடுத்தீங்கன்னா. கம்ப்ளைண்ட் நானே எழுதி கொடுத்துருவா? ரைட்டுங்கிறது அதுக்கு தானே, எழுதி கொடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் போட்டு திருடுவா? கலெக்டர் சார். சார், கடைக்காரங்கிட்ட வாடி கூறுகாட்டுற சார் கேட்டேன். அவன் அது இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டான். சரின்னு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போயிட்டேன். ஆனா இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் ஒரு பயம், ஒரு பதட்டம் எதுவுமே இல்லாம அப்படியே கூலா திருடுனா பாருங்களேன். போலீஸ்காரன் நக்கல் பண்றியா? கலெக்டரா நம்ம ஆளு கலெக்டர் சொன்னா அப்படியே வந்து போட்டுப்பியா? எங்கடா ட்ரெஸ் கொண்டாங்க சார், அத கொண்டாங்க. நாலு பேர் வந்துட்டு போற இடத்துல இப்படி நிப்பியா? இடத்துல பற்ற போகுது. பலானேடா அதியடா பலானேடா. அவர் கைட்ட சொல்றாரு, நீங்க காட்ட சொல்றீங்க. ஒரு வயசு பையனுக்கு வெக்கமா இருக்காதா? நீங்க எதுவும் பார்க்கலல்ல? சி டேய், இந்தடா ட்ரெஸ் பாத்தி தொலை. இனிமே உன்னை போலீஸ் ட்ரெஸ்ல பார்த்தேன் தொலைச்சிருவோம். ஆனா போலீஸ் ட்ரெஸ் போட்டு தான் திருடுறேன். அவன் ஸ்டேஷனே நடத்தி கொள்ளடிக்கிறான். நீ பாத்தியாடா? பார்த்துன்னு தானே இருக்கிறேன்.